தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன் யாருக்கு புரியும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய முக சாயலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை மண்டலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தை மாத்திரம் மகிமை அடைவதாக. உம்முடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் மகிமைப்படுத்தப்படுவதாக. பேசுகிற அடியனை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. கேட்கிற ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. உடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எதிர்வல்லமைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. இந்த 2வது நாள் சாயங்கால வேளையில பனி துளிகளை போல, இளம் புல்லுக்கு மேல இறங்குகிற பனி துளிகளை போல உமது கிருபை நிறைந்த வசனங்கள், சாரமேறிய வார்த்தைகள் எங்கள் மேல இறங்கி வரட்டும் அப்பா. தயை கூர்ந்து we need you Lord. எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தயை கூர்ந்து உம்முடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் கண்கள் ஒரு மனுஷனை அல்ல, உம்மை காணும்படி எங்கள் கண்கள் திறந்து கொடுக்கப்படட்டும். எங்கள் செவிகள் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவன் எங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கும்படி திறந்து கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அடுத்த ஒரு சில மணி துளிகள் உம்முடைய நேரமாகவே மாறட்டும். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 24, 25, 26வது வாக்கியங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 175வது பக்கம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24, 25, 26. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு கூடி வந்திருக்கிற என கருமையான தேவனது பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 115வது சங்கீதம் 12வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம்.
கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு சபை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஒரே நாளிலே 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து சபை விடுவிக்கப்பட்ட சபையை வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற போது அந்த சபையை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் வாசித்து கேட்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேலே கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த 3 வாக்கியங்களையும் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த 3 வாக்கியங்களிலும் நாம் சிந்திப்பதற்கு அநேகம் காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தரின் முகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது, கர்த்தருடைய திருமுகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது அவனுடைய ஜீவிதத்திலே கிருபை பெருகுகிறது, அவனுடைய ஜீவிதத்திலே சமாதானம் பெருகுகிறது. நாம் கிருபை நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினாலே நாம் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு தேவை. தெய்வத்தின் திருமுகம் நமக்கு நேராக திருப்பப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடுவோம். நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் கரத்தை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவரது கரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் கரத்தை தேடுகிறவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவின் முகத்தை தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்துவின் முக சாயல் நமக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அதுதான் நமக்கு கிருபையையும் சமாதானத்தையும் கட்டளையிடும். ஆங்கில வேதாகமத்திலே இந்த முகம் என்ற வார்த்தை கவுண்டனன்ஸ் என்ற பதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. May the countenance of the Lord be upon you. தேவனது முக சாயல் உனக்கு மேலே தங்கி இருப்பதாக என்று சபையை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரொம்பவும் ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை. அதனால்தான் நாம் நம்முடைய ஆராதனை வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது உண்டு. May the countenance of the Lord be upon you. கர்த்தருடைய முகச்சாயல் உனக்கு மேலே தங்கி இருப்பதாக. ஆண்டவருடைய முகம் எப்படிப்பட்டது என்று பரிசுத்த வேதத்திலே நாம் சிந்தித்து பார்த்தால், கர்த்தருடைய முகத்தை வேதத்திலே 3 விதங்களில் நாம் தியானிக்க முடியும். 3 விதங்களிலே தேவனது குணாதிசயங்களை நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை 3 விதங்களிலே நாம் தியானிக்க முடியும். மணவாளனாக, மனிதனாக, நியாயம் கொடுக்கிறவராக நாம் தியானித்து பார்க்க முடியும். மனுஷனாக இந்த உலகத்திலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல், அவருடைய முகம், அவருடைய தலை, அவருடைய கண்கள், அவருடைய கைகள், அவருடைய பாதங்கள், அவருடைய வாய் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் சுவிசேஷங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்
என்ற சுவிசேஷங்கள் மூலமாக மனு உருவிலே இந்த உலகத்தில் இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரத்திற்கு ஏறி போன பிற்பாடு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனார். அப்படி அவர் சீக்கிரமாய் வருகிற காலம் வருகிற பொழுது தமக்காக காத்து கொண்டிருக்கிற கற்புள்ள கன்னிகையாகிய சபையை அவர் மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் சேர்த்துக் கொள்ளுவார். அந்த நாளிலே அவர் மணவாளனாக தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை அவர் மணவாளனாக வெளிப்படுத்துகிற போது அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய வாய் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவருடைய கரங்கள் எப்படி இருக்கும், அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கும் என்று உன்னத பாட்டின் புஸ்தகம் நமக்கு விளக்கமாக காண்பித்துக் கொடுக்கிறது. உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மணவாளனுடைய சாயல் எப்படி இருக்கும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. மணவாளனாக மத்திய ஆகாயத்திலே காணப்படுகிற நம்முடைய கர்த்தர் திரும்ப 2ஆம் தரம் எல்லோருக்கும் பிரத்யட்சமாக இந்த உலகத்தில் வெளிப்படுகிற போது நியாயம் தீர்க்கிறவராய் ராஜாதி ராஜாவாய் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலிருந்து எழுதப்படுகிற வார்த்தைகளின்படி அவர் வெளிப்படுகிற போது நியாயம் செய்கிறவராய் அவர் வெளிப்பட்டால் அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய தலை எப்படி இருக்கும், அவருடைய வாய் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மு தீவிலே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவரை நாம் இந்த 3 வகைகளிலும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருக்க வேண்டும், மணவாளன் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருக்க வேண்டும், நியாயாதிபதி எப்படிப்பட்டவர் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 குணாதிசயங்கள், இந்த 3 கேரக்டர்ஸ் குறித்து இப்பொழுது நமக்கு இந்த ராத்திரி வேளையிலே பேசுவதற்கு நமக்கு சமயமில்லை. நான் இன்றைக்கு ஒரு தயை நிறைந்த கர்த்தருடைய முகத்தை நான் உங்களுக்கு முன்பதாக பேசுவதற்கு விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, கர்த்தரின் முகம் என்ற உடனே அது தயை நிறைந்த முகம்தான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பரிசுத்த வேதத்தில் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எந்த தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே தேவன் பட்சபாதமற்றவர், பட்சிக்கிற அக்கினி என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. துன்மார்க்கனுடைய பெயர் முதலாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அவரது முகம் விரோதமாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கிருபை மிகுந்த தேவன், இரக்கங்களின் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டபடியினாலே அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய முகத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கிற பொழுது, இதோ இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஆனால் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எரேமியா 23:5, ஏசாயா 11:1 இளம் கிளை போல மிகவும் அழகுள்ளவராக 1000-10,000 பேர்களில் சிறந்தோராய் காணப்படுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்துக்காக சகல பாவங்களையும் சகல அடிகளையும் வேதனைகளையும் காயங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய தலைக்கு மேலே முள்முடி வைக்கப்பட்டு தடியினால் அந்த முள்முடி அடிக்கப்பட்ட போது அவருடைய தலையிலிருந்து இரத்தம் ஆறாக பாய்ந்து ஓடினதாக மத்தேயு தனது சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள்,
அப்படி நீளமான அந்த முள்முடியை அடித்து இறக்குகிற போது அவருடைய கண்களின் வழியாக அந்த முள் வெளியே வந்தபடியினாலே, முகமெல்லாம் கிழிந்து இரத்தம் சொட்டுகிறபடியினாலே, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அந்த கேடு அடைந்தவராக சிலுவையிலே மனுக்குலத்துக்காக தொங்கினார். அவரது முகத்தை மனிதன் பார்க்கிற போது ஒருவேளை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தாலும், சிலுவையிலே தேவன் தொங்குகிற போது மனுக்குலத்தை கருணையோடு கூட பார்த்தார், இரக்கத்தோடு கூட பார்த்தார். தன்னை அடிக்கிறவர்களையும் நிந்திக்கிறவர்களையும் குறித்து அவர் பேசுகிற போது, பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று பரிந்து பேசினார். தன்னோடு கூட அடிக்கப்பட்ட கள்ளரில் ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்ட போது அவனை மானசீகமாக, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். தேவனது முகம் மனுக்குலத்திற்கு மேலே இரக்கமுள்ள முகமாகவே இருக்க விரும்புகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை கட்டி இழுத்தேன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தேவனின் முகம் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கு மேலும் இரக்கம் உள்ளதாக இருக்கிற போது, தான் மீட்டுக் கொண்ட சபையை விசேஷித்த விதமாக அவர் கருதுகிறபடியினாலே அந்த சபையை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று ஆசீர்வதிக்க சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் முகம் நமக்கு நேராக திருப்பப்பட்டால் நாம் அறிந்திராத சமாதானத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானம் பல வழிகளிலே அந்த முகம், அந்த பார்வை, தேவ தயவு நம்முடைய ஜீவிதத்தில் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் எத்தனையோ மனிதர்களை சந்திப்பதற்கு போராடுகிறான், எத்தனையோ உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான். ஆனால் நமக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுக்கிற ஒரே ஒரு முகம் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் மாத்திரமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப சிம்பிளாக இது நாம் வெளியே நடத்துகிற கூட்டம் என்கிறபடியினாலே நற்செய்தி நூல்களில் இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்பட்டால் அவனுடைய ஜீவிதத்திலே நடக்கிற சில காரியங்களை குறித்து வேகமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாம் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே ஜெபிக்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு மேலாக கர்த்தருடைய முகம் ஏன் திருப்பப்பட வேண்டும் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 721வது பக்கத்தில் 80வது சங்கீதம் அதனுடைய 14, 15 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 721வது பக்கம் சங்கீதம் 80, 14, 15. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை நாம வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் தேவனே, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய ஆசா பாடுகிறத நாம் இங்கே வாசித்து கேட்டோம்.
ஏன் ஒரு மனிதனுக்கு மேலே கர்த்தருடைய முகம் திருப்பப்பட வேண்டும்? இந்த சங்கீதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். எவ்வளவு ஒரு ஏக்கம் மிகுந்த, ஆர்வம் மிகுந்த ஜெபம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வானத்திலிருந்து நீர் என்னை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து இந்த திராட்சை செடியை நீர் விசாரிக்க வேண்டுமே. வானத்திலிருந்து உமது முகத்தை இந்த திராட்சை செடிக்கு மேலாக நீர் திருப்பி என்னை விசாரிக்க வேண்டுமே என்று ஒரு அருமையான ஜெபத்தை சங்கீதக்காரன் செய்கிறார். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த திராட்சை செடி எங்கிருந்து வந்தது? நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, எகிப்திலிருந்து இந்த திராட்சை செடியை எடுத்துக்கொண்டு வந்து செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு அழகான தோட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அந்த தோட்டத்திற்குள்ளே இந்த திராட்சை செடியை ஆண்டவர் நட்டு வைத்தார். திராட்சை தோட்டம் என்பது சபையை காண்பிக்கிறது. திராட்சை செடி என்பது விசுவாசிகளை காண்பிக்கிறது. நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை பாவத்திலிருந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே, என்னை அக்கிரமத்திலிருந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே, என்னை இந்த உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து மீட்டு கொண்டு வந்தீரே ஆண்டவரே, நீர் வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. எதற்காக நீர் என்னை வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றால், நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தால் நான் விசாரிக்கப்படுவேன், நான் விசாரிக்கப்படுவேன். நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தால் போதுமானது. ஒரு விசுவாசியின் ஆர்வமும் வாஞ்சையும் அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விசுவாசி மனுஷனுடைய தயையை எதிர்பார்த்து ஓடக்கூடாது. ஒரு விசுவாசி மனுஷனுடைய முகத்தை எதிர்பார்த்து ஓடக்கூடாது. ஒரு விசுவாசி யாருடைய தயையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய தயையை எதிர்பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய தயையை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ முகத்தை நாம் தேடுகிறவர்களாக மாற வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து அந்த செடியை கொண்டு வந்து நட்டீரே, என்னை விசாரிக்கும்படிக்கு உம்முடைய முகத்தை எனக்கு மேல திருப்புவீராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, கர்த்தருடைய முகம் நமக்கு மேல திருப்பப்படுகிற போது என்ன சம்பவிக்கும்? முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம், 25வது சங்கீதம், அதனுடைய 16, 17, 18 வசனங்களை நாம வாசிக்க போகிறோம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 684வது பக்கத்திலே, 684வது பக்கத்திலே திருப்பிக் கொண்டீர்களா? சங்கீதம் 25, 16, 17, 18 வசனங்களை நாம வாசிக்கலாம். வாசிப்போமா? 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் கண்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் இருக்கீங்களா? இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? என் கண்கள், ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? இன்னொருக்க நல்ல சத்தமா வாசிக்கலாமா? நல்ல வசனத்தை நல்ல சத்தமா. பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்கல்ல? கொஞ்சம் திருப்புங்க. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? நல்ல சத்தம், சந்தோஷமா, சத்தமா, அழகா வாசிக்கணும். வாசிப்போம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே
என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, கர்த்தருடைய முகம் ஒரு மனுஷனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய துன்பத்தையும் அவனுடைய வருத்தத்தையும் அவர் பார்த்து அவனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார். எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாமே. இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் தனித்தவனாயிருக்கிறேன், நான் சிறுமைப்படுகிறவனாயிருக்கிறேன், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடுக்கண்களும் இந்த வியாகுலங்களும் எனக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. இந்த இடுக்கண்களுக்கும் வியாகுலங்களுக்கும் காரணம் என்ன? நான் செய்த பாவம். அதுதான் தாவீது சொல்கிறார், இதற்கு காரணம் என்ன? நான் செய்த பாவம். நான் பாவம் செய்தபடியினாலே இடுக்கண்களும் வியாகுலங்களும் என்னை நெருங்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடுக்கண்களும் பாவங்களும் எனக்கு துன்பத்தையும் சிறுமையையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே காயினை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ பாவம் செய்தால், நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும் என்று சொன்னார். பாவத்திற்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. சபையே, நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் நிழலை போல அது உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது உன்னை குத்திக் கொண்டே இருக்கும். அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. நீங்க எப்படியாவது அதற்கு ஒளிந்து கொள்ளலாம், இந்த பாவத்தின் அகோரத்திற்கு ஒளிந்து கொள்ளலாம், பாவத்தின் வழிகளுக்கு ஒளிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு மனிதனும் ஒளிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை வெளிப்புறமாக அவன் எதை குறித்தும் கவலை இல்லாதது போல காணப்படலாம், ஆனால் இந்த பாவத்தின் அகோரம் அவனை குத்திக் கொண்டே இருக்கும், வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். எனவேதான் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது ஒரு நிம்மதி வேண்டும் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக ஓடி போகிறார்கள். காரணம் என்ன? பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது, தொடர்ந்து பிடிக்கிறது, தொடர்ந்து பிடிக்கிறது, தொடர்ந்து வருத்தப்படுத்துகிறது, தொடர்ந்து துன்பப்படுத்துகிறது, தொடர்ந்து அவனை குத்துகிறது. அவனை நிம்மதியாக வாழ விடாதபடிக்கு அந்த பாவம் அவனை குத்துகிறபடியினாலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், நீர் என்னை பார்த்து உம்முடைய திருமுகத்தை எனக்கு மேலே திருப்பி. என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நீர் சொன்னீரே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வமே, என் வருத்தத்தை நீர் பார்த்து, நீர் பார்த்து, இந்த பாவம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீர் பார்த்தாலே போதும், கிருபையினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. தேவ சமூகத்தில் ஒருவேளை நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். உண்மை.
ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவியை மன்னிக்கிற கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கிருபைக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் சத்தியம். ஆனால் சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரியம், தெய்வத்தின் திருமுகம் ஒரு மனுஷனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது உண்மையான சஞ்சலத்தினாலே, உண்மையான வருத்தத்தினாலே ஒருவன் தவிக்கிறவனாய் இருந்தால் அந்த முகம் அவனை பிரகாசிக்க பண்ணி அவனுக்கு மேல கிருபையை கட்டளையிடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே 119வது பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 60வது வாக்கியத்தையும் 61, 62வது வாக்கியங்களை வாசிக்க போகிறோம். Listen very carefully. 119வது பக்கம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பேதுரு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதத்தின் சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கிற போது 2 பேர் மனம் கசந்து அழுதார்கள். பேதுருவும் மனம் கசந்து அழுதான், யூதாசும் மனம் கசந்து அழுதான் என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். இந்த பேதுரு மனம் கசந்து அழுவதற்கு ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்பி பார்த்தார் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது, தியானித்து பார்க்கிற பொழுது, ஏன் இந்த பேதுருவுக்குள்ள அவ்வளவு பெரிய மனம் கசந்த அனுபவம் உண்டாயிற்று என்றால், இந்த பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள தொடர்பு சாதாரணமான தொடர்பு அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே அந்த தொடர்பு ஆரம்பிக்கிறது. பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா வந்து இயேசுவை குறித்து பேதுருவின் இடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவின் ஜீவிதத்திலே அடுத்த காரியம் நடக்கிறது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் மனம் வெதும்பி, பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்த போது இயேசு அவனுடைய படகுல ஏறி சொன்னார், காண்பிக்கிற இடத்துல வலையை போடு என்ற உடனே வலையை போட்டான். படகு நிறைய மீன்களை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு முன்பதாக காற்றும் அலைகளும் பொங்கி அடிக்கிற கடலிலே நடந்து போகிற போது பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் அந்த இடத்துல நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொன்னார், வா. அவன் இறங்கி நடந்த போது காற்றும் கடலும் பலமாயிருக்கிறதை கண்டு அவனது பார்வையை இயேசுவை விட்டு கடலுக்கு நேராக திருப்பின போது அவன் அமிழ்ந்து போனான். அமிழ்ந்து போகிற போது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்ட உடனே கரம் நீட்டி எடுத்தவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் வாசிச்சு கண்ணீர் விட்டு அழுத பகுதிகளில் அதுவும் ஒன்று. ஆண்டவரே இறங்கும். உடனே கைப்பிடிச்சு தூக்கினார். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்ன போது ரொம்ப வீரவயசமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுக்கு மேலே சபையை கட்டுவேன் என்று பேதுருவை குறித்து சாட்சி கொடுத்தார்.
எவ்வளவோ நல்ல காரியங்கள், எவ்வளவோ சாட்சிகள் பேதுருவின் ஜீவிதத்தில் ஆண்டவர் செய்தார். கடைசியில் தமது பாடு மரணத்தை அவர் சீஷர்களுக்கு விளக்கி காண்பிக்கிற போது பேதுரு அவரை தனியே கூட்டிக் கொண்டு போய் சொன்னான், இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் முன்னால சொன்னார், உனக்கு பிதா இதை வெளிப்படுத்தினார்னு சொன்னார். பின்னால சொல்றார், அப்பாலை போ சாத்தானே அப்படி சொல்றார். இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே லிசன், உன்னை சுளகிலே போட்டு புடைக்கும்படிக்கு சத்ரு என்னிடத்துல உத்தரவு பெற்றுக் கொண்டான். உன்னை சுளகில போட்டு புடைக்க போகிறான், உன்னை புடைச்சி எடுக்க போகிறான். நான் உத்தரவு கொடுத்து விட்டேன். ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பேதுரு சொன்னார், இல்ல ஆண்டவரே, நான் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். எந்த காரியம் நடந்தாலும் சரி, சாவிலும் பின்பற்றி வர். பேச்சுக்கு ஒரு குறைவு இல்லை, பேச்செல்லாம் நல்ல பேச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே பேதுருவும் ஆண்டவரோடு கூட இருந்தார். யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். இயேசுவை தேடுகிறோம் என்ற உடனே நான் தான் என்றார். பின்னிட்டு விழுந்தார்கள். திரும்ப கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து மல்கூசின் காதை வெட்டி வீழ்த்தினார். அவ்வளவு வீரம் நிறைஞ்சவர், நம்மளை போல அவ்வளவு வீரம். டக்குன்னு வெட்டி வீழ்த்திட்டார். பேச்சில குறைவில்லை, வீரத்துல குறைவில்லை, விசுவாசத்துல குறைவில்லை, தேவனை குறித்த அறிகிற அறிவில குறைவில்லை, தேவனது கையிலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களில் குறைவில்லை. ஆனால் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லப்பட்ட போது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அறியேன் என்று சொன்னவன் சபிக்க தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரியாத ஐயா, என்ன விட்டுருங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. பேதுரு என்ன சொன்னானா, நான் இந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்க தொடங்கினான். நான் விசுவாசித்து பார்க்கிறேன், சபிக்க தொடங்கும் போது முதல்ல கோழி கூவுது, கொக்கரக்கோன்னு கூவுது. அப்படிதான் கூவியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன, இஸ்ரேலில் உள்ள கோழியும் அப்படித்தானே கூவும். ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்நாட்டு கோழி கூவுற போலதான். இந்த மரமண்டைக்கு புத்தி வரல. கோழி ஒரு தடவை கூவிட்ட, ஆண்டவர் சொன்னார வரல, துணிகரம். இரண்டாவது தடவை கூவுது, ஸ்தோத்திரம், புத்தி வரல. மூணாவது தடவை கூவும் போது பேதுரு ஆண்டவரை பார்க்கும் முன்பதாக ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் அந்த ராத்திரி வேளையிலே தேவனது முகம் எப்படி இருந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் விசுவாசித்து பார்க்கிறேன். நான் சொன்ன பிற்பாடு நீ இப்படி பண்ணிட்டிய படுபாவி, அப்படி ஆண்டவர் பார்த்திருப்பாரா? இல்லை என்றால் அந்த பேதுரு மனம் திரும்பத்தக்கதாக, அந்த பேதுரு திரும்ப தனது வாழ்க்கையை சரி செய்யத்தக்கதாக தேவனது பார்வை கிருபை நிறைந்ததாய் அந்த மனுஷனுக்கு மேல விழுந்த உடனே மனம் கசந்து அழுதான். இந்த கிருபை நிறைந்த பார்வை யூதாசுக்கு கிடைத்திருந்தால் ஐயோ, நன்று கொண்டு சாவாமல் வாழ்ந்திருப்பானே, வயிறு வெடிக்க விழுந்து செத்திருக்க வேண்டாமே. இந்த கிருபை நிறைந்த பார்வை யூதாசுக்கு கிடைக்கவில்லையே, பேதுருவுக்கு கிடைத்ததே. காரணம் என்ன? நீ கிறிஸ்துவோடு கூட இருக்கிறபடியினாலே உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. சபையே, நீ கிறிஸ்துவின் மந்தைக்குள் இருக்கிறபடியினாலே, நீ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கும் எனக்கும் கிடைக்கிறபடியினால தான் கர்த்தர் தமது முகத்தை உனக்கு மேலே பிரகாசிக்க பண்ணுகிறபடியினாலே தேவ கிருபை வருகிறது. அந்த கிருபையினாலே கர்த்தர் நமது பாவமர நம்மை கழுவினார். அப்படி பாவமர கழுவுகிறதற்காக திரும்ப திரும்ப பாவம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நீ பரிசுத்தத்திலே எப்படியாவது வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையே,
தேவன் விரும்புகிறார். நீ பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொன்னார், கிருபை பெருகுகிறது என்று பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ? கூடாதே. கிருபை பெருகுகிறது என்று பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ? கூடாதே, கூடாதே, கூடாதே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல கிருபையாயிருக்க கடவர். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மேல திருப்பும் ஆண்டவரே. ரொம்ப ஏர்னஸ்டா ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஏர்னஸ்டா. முகத்தை எனக்கு மேல திருப்பு. என் வருத்தத்தையும் என் சஞ்சலத்தையும் பார்த்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தருளும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வுணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே. ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. மனசு உடைந்து போது உமது திருமுகத்தை என் மேல திருப்பு. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்ப செய்கிறோம். திரும்ப மனசாட்சி நம்மளை கடிந்து கொள்ளுது, நிம்மதியா வாழ முடியல. இந்த திருமுகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி கிருபையாயிருப்பீராக. ஹல்லேலூயா. தேவனே, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you for your graces. Amen, 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 amen. Thank you Lord. இந்த ராத்திரி வேளையில் உமது முகம் தயை பொருந்தியதாக, தயை பொருந்தியதாக, அன்பு நிறைந்ததாக, எங்களை அழுக்கற கழுவுகிறதற்காக கிருபை உள்ள முகமாக எங்களுக்கு மேல திருப்பப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். We thank you Lord.
இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருடைய முகம் ஒரு மனுஷனுக்கு மேலே திருப்பப்படுகிற போது அவனுடைய வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் பார்த்து அவனது பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தர் தமது முகத்தை உனக்கு மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவ முகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது அவனுடைய ஜீவிதத்தில் நடக்கிற இரண்டாவது காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் 153 154வது வாக்கியங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய ஸ்தோத்திரம் 153 மற்றும் 154வது வாக்கியங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக எடுத்து வாசியுங்கள். வாசிப்போம். என் உபத்திரவத்தை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, கர்த்தருடைய திருமுகம் ஒரு மனுஷனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது கர்த்தர் அவனது உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உபத்திரவத்தை பத்தி பேசுறதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம். ஆனா உபத்திரவத்தை பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க. உனக்கு உபத்திரவமே வராது அப்படி பழக்கி விட்டுட்டாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பச்சை மரத்தையே இந்த பாடுபடுத்துறாங்களே, பட்ட மரத்தை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படி சொன்னார். நான் விசுவாசிக்கிறது உண்டு, பொதுவாக நிழலின் அருமை எங்க தான் தெரியும் தெரியுமா? வெயில்ல தான் தெரியும். ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம நிழலிலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிழலுக்கு அருமை என்ன செய்யாது? தெரியாது. வாழ்க்கையை ருசி பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை ருசி பார்க்கணும் அப்படின்னா நாம உபத்திரவப்படத்தான் வேண்டும். ஆண்டவரே நம்மளை சில உபத்திரவங்களுக்கு நேராக அனுமதிப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனவே தான் அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொல்லும் போது சொன்னார்கள், இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாமே. நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன உபத்திரவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா நமக்கு எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு டைரி போதாது இல்லையா? அவ்வளவு உபத்திரவங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த உபத்திரவங்களை எல்லாம் குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் உபத்திரவங்கள் நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. சபையே, உபத்திரவங்கள் நமக்கு ஒரு பக்கம் நன்மையான காரியங்களை செய்தாலும் உபத்திரவப்படுகிற போது வேதனை கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரது திருமுகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது அவனது உபத்திரவங்களிலிருந்து அவனை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் அவனை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி இரட்சித்தார். நம்முடைய ஆண்டவர் உபத்திரவங்களை நீக்குகிறார் அப்படின்ன உடனே டக்குன்னு ஏதோ மேஜிக் பண்றது போல நம்ம ஜீவிதத்தில் செய்வார் அப்படின்னு நினைச்சுக்கிட கூடாது. நம்ம ஆண்டவரை ரொம்ப ருசித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தாவே, உமது திருமுகத்தை என் மேல திரும்ப பண்ணி என் உபத்திரவத்தை பார்த்து என்னை இரட்சியும் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்திற்கு ஆதாரமாக சுவிசேஷத்திலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், அதனுடைய 11, 12, 13 வசனங்களை நாம வாசிக்க போகிறோம். 7வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாமா? மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள், புருஷன் இல்லாதவளாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து மனது உருகி அழாதே என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த சம்பவத்தில் இந்த நாயின் ஊர் விதவையினுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு பிள்ளை, புருஷன் கிடையாது. அந்த பிள்ளை ஒரு வாலிபனா இருக்கிற போது இந்த தாய் என்ன நினைத்திருப்பார்கள்? எப்படியாவது இந்த பிள்ளை வளர்ந்து நம்மளை காப்பாற்றி விடுவான் அப்படின்னு நினைத்திருப்பார்கள் இல்லையா? என்னுடைய தாய்க்கு நான் ஒரே மகன். நான் 5 வயது இருக்கும்போது எங்க அப்பா மரித்து போனார்கள். எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா ஒரு பாஸ்டர், ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், நல்ல ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாக கிரியை செய்தவர்கள். ஆனா எங்கள் கண்களுக்கு முன்பதாகவே ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல தன்னுடைய 38வது வயசுல இந்த உலகத்துல ஓட்டத்தை முடித்து ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்து விட்டார். அந்த தருணத்துல எனக்கு 5 வயசு, என்னுடைய சகோதரிக்கு 10 வயது. இந்த 2 பேரையும் வைத்துக் கொண்டு எங்க அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது அவர்களுக்கு 29 வயது. அந்த இளம் வயதிலே புருஷனை இழந்த பிற்பாடு 2 சின்ன பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு தான் என்னாலே உணர முடிகிறதே தவிர அன்றைக்கு என்னாலே உணர முடியவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக தனது ஒரே மகனை பறி கொடுத்த பின்பு அந்த ஸ்திரீ எவ்வளவோ அழுதிருப்பாள், எவ்வளவோ வேதனைப்பட்டு இருப்பாள். ஊராரில் அநேகம் ஜனங்கள் வந்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த ஸ்திரீயின் துக்கத்தில் பங்கெடுத்தார்கள். எல்லாரும் அந்த ஸ்திரீயின் இடத்துல சொல்லி இருப்பார்கள், அழாதே அழாதே அழாதேன்னு சொல்லி இருப்பாங்க. எவ்வளவு வேறவளை ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஸ்திரீக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. அந்த நேரத்தில் இயேசு அங்கே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆறுதல் உண்டாகாத சூழ்நிலையிலே நமக்கு மேல ஆறுதலை வர பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா அல்லேலூயா. மனது உருகி சொன்னார், அழாதே என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதத்தில் இன்னொரு அருமையான பகுதி இருக்கிறது பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 35 மற்றும் 36வது வாக்கியங்களை நாம வாசிக்க போகிறோம். வேதத்தை கவனமாக கவனியுங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை
இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த சம்பவம். நான் பல முறைகளிலே இந்த சம்பவத்தை படித்திருக்கிறேன், பல நேரங்களிலே நான் தியானித்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஜெபாலய தலைவனுக்கு ஒரே ஒரு குமாரத்தி, நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரே ஒரு குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். மரணத்திற்கு நேராக போராடி கொண்டிருக்கிறாள். மரண போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு டிசம்பர் மாதம் 31ஆவது தேதி அலுவலகத்தில் இருக்கும்போது திடீர்னு சொல்லி நெஞ்சு பக்கமா வலி வந்துச்சு. நெஞ்சு பக்கமா வலி வந்த உடனே ஓடி போய் முகத்தை எல்லாம் கழுவி கொண்டு வந்தேன். தாங்க முடியல. பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கு, என்னை உடனே ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மூவ் பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மூவ் பண்ணாங்க. என்னுடைய முகமெல்லாம் வீங்க ஆரம்பித்து விட்டது. ஃபர்ஸ்ட் எய்டில் பார்த்தாங்க, என்னுடைய பிபி 180. உடனே எங்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மருத்துவமனையில் இசிஜி பார்த்தாங்க. உடனே பேக் பண்ணி நாகர்கோயிலில் வசந்தம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸ்தோத்திரம். அந்த கூடன்குளமில் இருந்து நாகர்கோயில் வரைக்கும் நான் அந்த டிராவல் பண்ணுகிற போது என்னோடு கூட ஒரே ஒரு சகோதரன் மாத்திரம் வந்தார். நான் என் மனைவி கூட பேசிக்கிட்டே தான் வந்தேன். ஒண்ணுமில்ல, நான் நல்லா இருக்கிறேன், கவலைப்படாத, நான் நல்லா இருக்கிறேன், அப்படி பேசிக்கொண்டே வருகிற போது முகமெல்லாம் வீங்கி, உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டி, உள்ளிருந்து வலிகள் வேதனைகள் பெருக்கெடுத்து நான் தீர்மானமே பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தூக்கி கொண்டு போய் சிசியூல கொண்டு போய் வச்சாங்க. ஒரு நாள் எல்லாரும் தேடி வந்த பார்க்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து அழுதாங்க. எங்க சபையில இருந்து எவ்வளவோ ஜனங்கள் வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் அழுதாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுதல் படுத்தவா, நான் அவங்கள ஆறுதல் படுத்தவான்னு தெரியல. அவ்வளவு வேதனை. மரணம் அவ்வளவு வேதனையை கொடுக்கும். எவருக்கு தனது ஒரே மகள் மரிக்க போகிறாளே அப்படிங்கிற வேதனையிலே இயேசுவை தேடி வந்தார். இயேசுவின் இடத்துல சொன்னார், ஐயா, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீ தயவு கூர்ந்து வந்து என் மகளை சுகமாக்க வேண்டும் அப்படின்ன உடனே இயேசு, சரி வாங்க போகலாம், சுகமாக்க போகலான்னு சொல்லி சுகமாக்க போகிறாங்க. திரளான கூட்டம் அந்த இடத்துல ஆண்டவரை பின்பற்றி போகிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற போது இடையில ஒரு சம்பவம். எத்தனை வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பைபிள்ல ரொம்ப பிரமிக்கத்தக்க வேண்டிய ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீ தான். 12 வருஷமா ஒரு ஸ்திரீக்கு ப்ளீடிங் இருக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு இரத்தத்தில் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அளவு 13 அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுகிறது. 5-6 கிலோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடம்புல ஒரு பலனும் இருக்காது. கண்ணுல அனிமியா வந்துடும், நெஞ்சில பால்பிட்டேஷன் வந்துடும், டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனின் படகு அப்படின்னு சொல்லி நாம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். அதுதான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். 12 வருஷம் 12 வருஷம் வேதம் சொல்லு. என்னால இதை வந்து கிரகித்தே பார்க்க முடியவில்லை. அந்த பெண்ணை கிரகித்து பார்க்க முடியவில்லை. 12 வருஷம் வேதனைப்படுகிற போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்தார். என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குமோ எல்லாவற்றையும் போய் பார்த்து எல்லாத்தையும் வித்துட்டா, தான் இருந்த வீட்டை தவிர. ஏன்னா அந்த வீட்டில் வாசமா இருந்தா. எல்லாவற்றையும் விட்ட பிற்பாடும் உதிரத்தின் ஊரல் நிற்கவில்லை. அப்படின்னா அந்த ஸ்பிரிங், அந்த ப்ளீடிங் நிற்கவே இல்லை. 12 வருஷம். இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி. அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு தீர்மானம் பிறக்கிறது, நான் இவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன். அந்த அம்மா எப்படி நடந்தாங்கிறதே ஆச்சரியம். ஸ்தோத்திரம். நடப்பதே தேவ கிருபை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்.
12 வருடம் பலவீனப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ எப்படியோ நடந்து ஊந்து வந்தாங்களா உருண்டு வந்தாங்களா தெரியல, ஆண்டவரை தொட்டு விட்டார்கள். இங்க ஒரு பெரிய மிரக்கல் குரூசைட் நடக்குது. ஆண்டவர் நிற்கிறார். என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டதுன்னு சொல்றாரு. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு பேர் நாங்கள் நெருங்கி வந்தோமே, யார் உம்மை தொட்டது? ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டவள் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது அங்க ஒரு மனிதனுடைய மனம் எப்படி துடித்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவீருவின் மனம், என் பிள்ளை சாக கிடக்கிறாளே, இவர் சீக்கிரம் வருவாரா வரமாட்டாரா, அவ்வளவு அவன் துடித்துக் கொண்டிருந்திருப்பான். இங்க பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய சாட்சி. அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆமையா நான் தான் தொட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு எல்லாரும் கர்த்தரை புகழுகிறார்கள். கர்த்தர் நல்லவர்னு சொல்றாங்க, கர்த்தர் அற்புதர்னு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் சந்தோஷம் நடக்கிற போது ஒரு மனிதன் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிற போது ஒருத்தன் வந்தான். அவ்வளவு கூட்டத்திற்குள்ள ஒருத்தன் வந்தான். எவீருவ பக்கத்துல காதல கூப்பிட்டு சொன்னான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள். எனக்கு இந்த காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ சந்தடி நிறைஞ்ச கூட்டத்துல அவ்வளோ ஜனங்கள் கர்த்தரை புகழுகிற போது ஒரு மனிதனிடத்துல ஒரு மனிதன் துர்செய்தியை சொல்லுகிற போது இயேசு அவனை திரும்ப பார்த்தார். எவீருவ இயேசுவின் இடத்துல சொல்லல, ஐயா என் மகள் மரித்து போனாள் என்று சொல்லவில்லை. எவீருவின் வேதனையை இயேசுவின் இடத்துல போய் சொல்லவில்லை. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வேதனையை எல்லாம் தானாகவே கண்டறிகிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். எல்லா வேதனையும் தானாகவே கண்டறிகிறவர். அவர்கிட்ட சில காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போன வருஷத்துல திடீரென்று எனக்கு மருத்துவ ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. எனது சரீரத்தின் எடையில 15 கிலோவை நான் இழந்து விட்டேன். 5 மாசத்துல 15 கிலோ வெயிட் லாஸ். 95 கிலோ இருந்தேன், 80 கிலோவாய் மாறிவிட்டேன். காரணம் என்னவென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில பெரிய மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டேன். வீட்டில் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலை, யாருக்கும் தெரியாது. இவனுடைய மனதிற்குள்ளே என்ன வேதனை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நான் கடந்து போன அந்த டெஸ்ட், அந்த டஃப் டைம், அதெல்லாம் யோசித்து பார்க்கிறேன். யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள். சில முக்கியமான ஸ்கேன்ஸ் எடுக்கும்போது கூட ஒருத்தர் இருந்து தான் ஆகணும்னு சொல்லிடுவாங்க, பைஸ்டாண்டர் வந்து தான் ஆகணும்னு சொல்லு. அந்த காலகட்டங்களில் மாத்திரம் சபையில் இருக்கிற ஒரே ஒரு தம்பியை மாத்திரம் கூட்டிட்டு போவேன். யாருக்கும் தெரியாது, கடைசி வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது. எத்தனையோ டெஸ்ட், எத்தனையோ ஸ்கேன்ஸ், கடைசியில் பெட் ஸ்கேன்ஸ் வரைக்கும் என்னை எடுத்து ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் வேதனைனா வேதனை. வெளியே சொல்ல முடியாது, வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாது. அலுவலகத்தில் என்ன பார்க்கிறவன் யாரும் இப்படி ஒரு வேதனையில் இருக்கான்னு தெரியாது. வீட்டில் என்ன பார்க்கிறவன் யாருக்கும் இப்படி ஒரு வேதனையில் இருக்கிறான்னு தெரியாது. சபையில் என்ன பார்க்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு 2-3 தம்பிமாருக்கு மாத்திரம் தெரியும். இந்த தம்பிமார் என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணே ஜோம் பண்ணுவோண்ணே, ஆண்டவர் சுகம் தருவார்ண்ணே, ஜோம் பண்ணுவோண்ணே. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு சித்தமானால் அவர் ஜீவனை தரட்டும், கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதே. என் வேதனைகளும் வியாகுலங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் என்றெல்லாம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நாம் போய் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும். கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், என்னுடைய சுகத்திற்காக நான் ஜெபிக்கவே இல்லை. உங்களுக்கு ஒருவேளை பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், நான் ஜெபம் பண்ணவே இல்லை. எவ்வளவோ பேருக்கு ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஜெபம் சுகம் வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. நீ தந்தால் தாரும், தரவில்லை என்ன பரவாயில்ல, என்னைக்கு ஒரு நாள் மரிப்பது, இன்றைக்கு மரித்து விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சோதனைகளும் முடிந்த பிற்பாடு மருத்துவமனை சொல்லிச்சு,
நீங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரியாகி விட்டது. அப்படி சொன்ன பிற்பாடு எங்கள் சபையில் எழும்பி சாட்சி சொன்னேன். அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இவன் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? எந்த மனிதனிடத்திலும் நமது உபத்திரவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனது விசுவாசம் சரியாக இருக்கும் என்றால், தேவனோடு கூடிய உறவு எனக்கு சரியாக இருக்கும் என்றால், தேவனை நான் சரியாக பற்றி கொண்டிருக்கிறேன் என்றால், என் உபத்திரவத்தை பார்க்கிறவர் தமது திருமுகத்தை எனக்கு நேராக திருப்பி என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்க அவர் கிருபை உள்ளவர் என்பதை நான் ஆழமாய் அறிந்திருக்கிறேன். ஆழமாய் அறிந்திருக்கிறேன். அந்த எவீருவை பார்த்து சொன்னார். எவீரு அவனுடைய வேதனையை அவரிடத்தில் சொல்லாத போது எவீருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தெய்வத்தின் திருமுகம் அவனை நோக்கி பார்த்தபோது, ஸ்தோத்திரம், பயப்படாதே. அந்த வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வந்த போது சொல்ல முடியாத சமாதானம். ஒருவேளை நம்முடைய கடந்து போகிற சூழ்நிலைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். இட் மே பி பியாண்ட் அவர் தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட வழிகளிலும் வேதனைகளிலும் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபையே, தெய்வத்தின் பலிபீடத்தில் நின்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வார்த்தையை பிடித்துக்கோ. தேவனது முகத்தை மாத்திரம் பார், வேற ஒண்ணுமே வேண்டாம். தேவனே உமது முகம் எனக்கு மேலே பிரகாசிக்கட்டும். தேவனே உமது முகம் எனக்கு மேலே பிரகாசிக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில சொல்ல முடியாத பாரங்கள், வேதனைகள் எத்தனையோ உங்களுக்குள்ள இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. Seek the face of the Lord. தேவனது முகத்தை தேடுவோம். தேவ சமாதானத்தினால நிரப்பப்படுவோம். நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? தேவ பிரசன்னத்தில் எல்லாம் எழுமி நிற்கலாமா? We are going to pray together. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் கலக்கங்கள் கவலைகள் மாறிவிடும், எங்கள் பாடுகள் வேதனை
கலக்கங்கள் கவலைகள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி இன்னைக்கு நான் பார்க்கணும் ஆண்டவரே. வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாம். I just want to see you. நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் உபத்திரவத்தை கண்ணோக்கி பாரு. என் சிறுமையையும் என் தவிப்பையும் கண்ணோக்கி பார். என் பாவத்தின் வேதனையை கண்ணோக்கி பார். Please God. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இன்னைக்கு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதை I can able to feel in my spirit. ஆவியில உணர முடிகிறது. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் மேல தயவாயிரும், என் மேல தயவாயிரும். சொல்ல 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 உங்க இருதயத்திற்குள்ள சொல்ல முடியாத ஒரு சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுகிறதை. ஓ தேங்க்யூ, oh thank you. Come on everyone, seek the face of God, seek the face of God. கிருபையுள்ள முகம், நமக்காக பரிதபிக்கிற முகம், நமக்கு மேல தயவுள்ளவராயிருக்கிற முகம், ஒரு தாயை போல நமக்காக பரிதவிக்கிற போதும். சொல்லுங்க, என் தேவனே உபத்திரவத்தை பார்த்து என் வியாகுலங்களில் இருந்தெல்லாம் என்னை விடுவிப்பீராக. கைகளை உயர்த்தி உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படி உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த ஆராதனை வரணும். ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஏசையா ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா. அப்படியே ஆராதிச்சு கொண்டே இருங்க. ஆமென். worship the Lord. Amen. ஏசையா
நிமிஷம் நான் உங்களுக்கு சமயம் கொடுக்கிறேன். 2 நிமிஷம் நான் உங்களுக்கு சமயம் கொடுக்கிறேன். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நீங்களே ஜெபிக்க போறீங்க. 2 நிமிஷம். கர்த்தருடைய தயவு உள்ள முகம் உனக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. சபையே, ஆமென், 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 ஆமென். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென், ஆமென். அந்த முகத்தை பார்த்து கேளுங்க. ஓ thank you, ஓ thank you, thank you Lord. இனி நீ அழுது கொண்டிராய். கேள், கேள் மகளே, கேள் மகனே. ஆமென். கர்த்தர் தமது திருமுகத்தை உனக்கு மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருப்பாராக. கேள், முகத்தை தேடு, போதாது. உங்களை தேவ பிரசன்னத்திற்குள்ள நான் கொண்டு போக விரும்புகிறேன். பலிபீடத்திலே கொண்டு போய் கொம்புல கட்டிட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். Rest everything he will take care of that. Praise God. Amen. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தகப்பனே, கர்த்தர் தமது முகத்தை உனக்கு மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையாய் இருக்க கடவர். என் தாயே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சகோதரியே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு மேல கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சகோதரனே, கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம், தேவனது அன்பு அலை அலையாக இந்த ராத்திரி வேளையில் ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பாவத்தின் வேதனைகளை கர்த்தர் அகற்றி போடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தவிப்பை அகற்றி போடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நிந்தனைகளை அகற்றி போடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் உமது பிள்ளைகளின் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் உபத்திரவங்களில் இருந்து இந்த ராத்திரி வேளையிலே நீங்க விடுதலை கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. உமது திருமுகம் எங்களுக்கு நேராக எப்பொழுதும் இருப்பதாக உமது முகத்தை தேடுகிறோம் கர்த்தாவே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுகிறோம் ஆண்டவரே. We seek thy gracious face, Lord. Let thy covenant be upon us. ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை எங்களுக்கு மேலே இருப்பதாக. Let thy promise be upon us. உம்முடைய வாக்குகள் எங்களுக்கு மேலே இருப்பதாக. ஆண்டவரே, let your face shine upon us. உம்முடைய முகம் எங்களுக்கு மேலே பிரகாசிப்பதாக. இந்த ராத்திரி வேளையில உங்க கையில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டுக்கு புறப்பட்டு போகிற போது தேவ கிருபையோடு புறப்பட்டு போக எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு பெரிய சமாதானத்தோட சந்தோஷத்தோட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் தாரும். இந்த வார்த்தைகள் மூலமாக ஜனங்களோடு கூட நீர் இடைப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க தேவனே. நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க தேவனே. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.